ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எக்ஸல் ஷீட்டை எப்படி பிரிண்ட் எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எக்ஸலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸலில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மொதல் எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி இந்த பேஜ் இருக்குது. இப்போ கண்டென்ட் ஓகே, இவ்வளோ பெரிய கண்டென்ட்டு வச்சுட்டோம். பிரிண்ட் பண்ண கண்டிப்பாக நம்மளுக்கு பாதி இது வரும். அதுக்கு நம்ம எங்கே போகணும்னா இந்த எட்ஜுக்கு போகணும். எட்ஜுக்கு போனீங்கன்னா இந்தமாரி வரும். இல்லை சென்டர் மார்க்கிங் இருக்குல்ல, சென்டரில் ரெட் ப்ளூ மார்க்கிங் இருக்கா, சென்டரில் இருக்கிற ப்ளூ மார்க்கிங்கை அப்படின்னு ஊற்றிடணும். அதேமாரி இங்கே இருக்கிற சென்டர் ப்ளூ மார்க்கு, சென்டரில் எங்கெங்கெல்லாம் ப்ளூ மார்க் இருக்குதோ அது எல்லாத்தையும் சிங்கிள் பேஜுக்கு வர வச்சுருங்க. வர வச்சுட்டு கண்ட்ரோல் பி கொடுங்க. இங்கே பார்க்க ஒரு மாதிரி நல்லா பொடிசாக இருக்கா. இதை சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே பேஜ் லேஅவுட்டுக்கு போங்க. பேஜ் லேஅவுட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் டூவில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். என்னோடய டாபிக் 20 இருக்குது, ஆனால் 70 தான் வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் போர்ட்டலில் மாற்றிக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் அலைன்மெண்ட்ஸில் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் வந்துடும். ஃபுல் கண்டென்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். நான் 60 வச்சுருக்கேன். $55 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என் கண்டென்ட் ஓகே. அவ்வளோதான் கைஸ். பிரிண்டிங் ஆப்ஷன், நான் கலர் எடுக்கலை, ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் பிரிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இது பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் பிரிண்டிங் காப்பியும் உங்களுக்கு காட்டுறேன். பிரிண்ட் அவுட் இப்படி தான் வரும். ஓகே. Thank you guys.